பதவி விலகும் பிரதமர் மோடி, 2000 பேர் மரணம். மணிப்பூர் கலவரம் எதிரொலி, பேரதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது, அமெரிக்காவில் கடந்த 16ஆம் தேதி அன்று லெக்ஸ் பிரிட்மேன் என்பவர் பிரதமர் மோடியுடன் 3 மணி நேரம் பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்று வெளியானது. அதில் பல்வேறு விஷயங்களை குறித்து பிரதமர் மோடியிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்போது அவர் மனம் திறந்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: நான் குஜராத் முதல்வராக இருந்தபோது அங்கு முஸ்லிம் இந்து சமூகங்களுக்கிடையே கடந்த 2002ஆம் ஆண்டு கலவரம் ஏற்பட்டது. இதனால் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியிலிருந்து குஜராத்திற்கு வந்த சபர்மதி ரயில் கோத்ரா என்ற பகுதியில் தீப்பிடித்து எரிந்தது. இதில் 59 இந்து யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர். இதற்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் என்று கூறிய இந்துத்துவ அமைப்பினர் குஜராத் முழுவதும் தாக்குதலை தொடங்கினார்கள். இதில் அகமதாபாத்தின் பாட்டியா பகுதியில் 97 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர். வீட்டில் இருந்த பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். சிறுவர்கள், ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2 வாரங்கள் நீடித்த இந்த வன்முறையால் 20,000 இஸ்லாமியர்களின் வீடு மற்றும் கடைகள், 360 மசூதிகள் அழிக்கப்பட்டன. 1,50,000 லட்சம் மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர். அரசு தகவலின்படி 790 இஸ்லாமியர்களும் 254 இந்துக்களும் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட மனித உரிமை அமைப்புகள் இதில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இதற்கு மோடியும் காவல்துறையினரும் தான் முக்கிய காரணம் என்று அந்த அமைப்புகள் குற்றம் சாட்டியது. இதனை அடுத்துதான் கடந்த 2005ஆம் ஆண்டு மத்திய அரசு அமைத்த விசாரணை ஆணையம் ரயில் பெட்டியில் சமையல் செய்த போது ஏற்பட்ட தீ விபத்து காரணமாகத்தான் பலர் உயிரிழந்ததாகவும், கோத்ராவில் ரயில் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் உறுதியளித்தது. இந்த கலவரத்தை அப்போது அந்த மாநில முதல்வராக இருந்த மோடி கையாண்ட விதம், பாஜக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து கடந்த 2023ஆம் ஆண்டு பிபிசி வெளியிட்ட ஆவணப்படம் மத்தியில் ஆளும் பாஜக அரசால் தடை செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கடந்த 1 வருட காலமாக மணிப்பூர் கலவரம் தீவிரமடைந்துள்ளது. ஆனால் இது குறித்து எந்த ஒரு செய்தியும் வெளியில் வராமல் மக்களின் இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களின் மரணத்தையும் கண்டுகொள்ளாமல் பாஜக ஆட்சி செய்து வருகிறது. இதற்கு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கடும் எதிர்ப்புகள் மோடிக்கு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த கலவரம் நடக்காதது போல் அமைதியாக இருந்து வருகின்றனர் பாஜகவின் முக்கிய புள்ளிகள். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளது. ஒன்று, மணிப்பூரில் பாஜக ஆட்சி களைய வேண்டும், இல்லை என்றால் பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்ற கொடூர எச்சரிக்கையும் நீதிமன்றம் விடுக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் பாஜக ஆட்சி மணிப்பூரில் கலைக்கப்படும், பிரதமர் மோடி பதவி விலகுவார் என்ற தீர்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர். இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.